செங்கோட்டையன் என்ற பர்சன் வந்து அதிமுகவுல இல்ல. ம். அதிமுகவிலிருந்து வெளியேறவும் இல்ல. அவர் வந்து வெளியேற்றப்பட்டாரு. ம். வெளியேற்றப்பட்ட நபர் எங்க வேணா போய் சேரலாம். ஓகே. அவர் திமுகவுல கூட போய் சேர்ந்திருக்கலாம். ஆனா ம். அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, வயசு 70க்கு மேல ஆயிடுச்சு. ம். இதுக்கப்புறம் திமுகல போய் சேர்ந்து ம். உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்கன்னு சொன்னா நம்முடைய வயசுக்கே கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். ம். சரி எப்படி இருந்தாலும் எங்கேயோ ஒரு எம்எல்ஏ ஆக போறோம். ம். அந்த எம்எல்ஏ விஜய் கிட்ட போய் சேர்ந்துடலாம் நம்ம. ஏன்னா பெரிய விஜய் ஊடக அவர்களை வெளிச்சம் ஒண்ணு இருக்கு இல்லையா? ம். ம். இப்ப இவரு எங்கனா போயிட்டு வேற எங்கனா போய் சேர்ந்திருந்தாருன்னா, இவ்வளவு பெரிய வெளிச்சம் வந்து வந்திருக்காது. ஓகே. ஆனா திமுகவுக்கு போயிருந்தாலும் டெஃபினட்டா அந்த எம்எல்ஏன்றது எப்படி வேணா ஆயிருப்பாங்க. ம். அந்த எம்எல்ஏ எங்க இருந்தாலும் என்ன இருக்கு நம்ம போயிட்டு டிவிகேல போய் சேர்ந்து எம்எல்ஏ ஆயிடலான்ற ம். அந்த ஒரு ஊடக வெளிச்சம். ம். அப்புறம் விஜய் கட்சியில பார்த்தீங்கன்னா, பெரிய அனுபவசாலிகள் யாருமே கிடையாது. ம். ஏன்னா அந்த கட்சிய பார்த்தோன்னா பொதுவாவே தற்குறிகள் கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ம். இன்னைக்கு இவரெல்லாம் போய் சேர்ந்ததுனால தற்குறிகள்ன்ற பேர் வந்து மாறிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. ம். நெறைய பத்திரிக்கையாளர்கள் கூட பார்த்தீங்கன்னா, விஜயுடைய கட்சி வந்து இனி யாரும் தற்குறிகள் கட்சின்னு சொல்ல மாட்டாங்க. ம். ஏன்னா பாருங்க அனுபவம் வாய்ந்த ஒருத்தர வந்து சேர்த்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு ம். பேசியிருந்தாங்க.